கிராமத்து படங்கள் எத்தனையோ வந்திருந்தாலும் அறுவடை படம் ஒரு புது முயற்சி தான். யாரும் சொல்லப்படாத வித்தியாசமான கதை, காதல், குடும்பம், கிராமத்து வாழ்வியல் இப்படி அனைத்து அம்சங்களும் நிறைந்த அறுவடை படத்தை இயக்கி நடித்து இருக்காரு நடிகர் கார்த்திகேசன். அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த படத்தில் நடித்த நடிகை தீபா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அறுவடை படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக சாருக்கு என்னுடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, டாக்டர் பட்டம். ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலே அவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக சேவகர்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம்னா என்ன ஏதுன்னு கேட்டு அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் அவரே தான். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிற, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணுவாங்க. சரவணன் சாருக்கு ஒய்ஃபாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூவி. இதுக்கு முன்னாடி வந்து லாரா படமும் பார்த்துருக்கேன் சாரோட மேக்கிங்கில். அந்த படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அவரோட என்ட்ரி எல்லாம் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது ஒண்டி முனியும் நலபாடனும் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வேறு ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து இது தொடர்ந்து இந்த 3 படம் 4 படத்துலேயும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க பேட்டர்ன் இதில் இருக்காது, அதில் இருக்க பேட்டர்ன் அதில் இருக்காது, டோட்டலாக வேறு மாதிரி இருப்பார். சில இடத்துல நெகட்டிவ் மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து ரொம்ப நல்ல மனிதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ தீபா. அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் ரகு சர்வன்குமார் சாரை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சாரோட ஃபஸ்ட்டு படத்தில் மியூசிக் பண்ண, லாரா படத்தில் மியூசிக் பண்ணேன். அதுக்கு எல்லோரும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. அந்த இந்த படத்தில் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கோம். 4மே ஒரு நல்ல ஒரு ப்ளேபேக் சார்கிட்ட பேசிட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டாக என்ன சிங்கர்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு நல்ல ஒரு வைகோ விஜயலட்சுமி அம்மா பாடியிருந்தாங்க. அண்ட் திவாகர் சார் நிறைய பேர் பாடியிருந்தாங்க. இதை மாதிரி 4 பாட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஜிஎம்ஸ்லையும் நாங்கள் ஆடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஃபுட்டேஜ் வரல. பட் சார் சொன்ன சுச்சுவேஷன்ஸ் பிரகாரம் பிஜிஎம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2006 ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த படத்தில் சிறப்பாக நடன அமைப்புகளை கொடுத்துருக்க திரு கொம்பு முருகன் சார் அவர்களே பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து லாரா படத்தோட இயக்குனர் மணிமூர்த்தி அவர் மூலியமாக வந்து சார் அறிமுகமான இந்த படத்தோட பாட்டு எனக்கு போட்டு காட்டினாங்க. உண்மையில் அந்த பாட்டை கேட்ட உடனே நான் இம்ப்ரெஸ் ஆகி கம்பல்சரி ஒரு இன்வால்வ் ஆகி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இதில் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து இயக்குனர் வித் தயாரிப்பாளராக கார்த்திகேசன் சார் ட்ராவல் பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கோ டைரக்டர் ஜெயன் சாரை வந்து கூட இருந்து நல்ல அருமையாக இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டீம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு புதுமையான களமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டு வந்து உண்மையிலே வந்து பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் முழுக்க உழைப்பை விதைச்சு இது கண்டிப்பாக அறுவடை நல்லபடியாக பண்ணுவோன்னு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த படத்தின் கோ டைரக்டர் ஜெய்சிங் சார் அவங்கள பேச சொல்லி வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த படத்தினுடைய இணைய இயக்குனர். இந்த அறுவடை படம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா, சார் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருந்தார், கதை ஃபுல்லாகவே அவரது தான். ஸோ அதிலிருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதில் முக்கியமாக என்னென்னா அவர் 2 பாட்டு எழுதியிருக்காரு. நிறைய இடங்களில் நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைப்பேன். அந்த 2 பாட்டுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அது ரொம்ப சிறப்பாகவும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பாட்டு கார்த்திக் நேதா சாரும், ஒரு பாட்டு வந்து கானா சக்தி எழுதியிருக்காரு. எங்கள் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக அதனுடைய இசையமைச்சிருக்காரு. மற்றபடி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் விதைச்சிருக்கோம். கண்டிப்பாக அறுவடை நல்லபடியாக எடுப்போம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எங்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த படத்தின் ஃபைட் மாஸ்டர் திரு தங்கராஜ் சார் அவர்களே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கார்த்திகேசன் சார் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து அவரே இயக்கி அவரே நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் வந்து நம்ம சொல்கிறதுனா
நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லா மக்களுக்கும் பிடிக்கும். முதல்ல அந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க சாரு, அவருக்கு ரொம்ப நன்றிங்க. அவங்க எனக்கு நான் வாய்ப்பு கேட்டேன், சார் நல்லபடியாக கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபைட்டு நான் நிறையா பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஆனால் சார் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் 1க்கு 4 முறை 5 முறை செஞ்சோம், கம்பஸ் பண்ணி காட்டுவோம். சார்கிட்ட ஒரு முறை சொன்னால் அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு நல்லா பண்ணிடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைட் எல்லாமே அடிதடி இல்லை, சரவெடியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு படமும் எல்லா மக்களையும் சேரும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த கவிதா அவங்களே பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஏன்னா நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், ஆனாலும் ப்ரெஸ் மீட் போனது கிடையாது. முதல்ல சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். டாக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அறுவடை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிமன் சாருக்கு வந்து இதில் வந்து பேரா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, அதை நல்லபடியாக நான் நடிச்சிட்ருக்கேன் நான். அதே மாதிரி நம்ம கோடைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு விஷயம் நல்லா சொல்லி அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி டைலாக் பேசணும் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஒன்று எடுத்தாங்க. அது வந்து நாங்கள் போய் பார்க்கல, அதுக்காண்டி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உள்ளே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியில் அந்த சாங் வந்து கேட்டுச்சு, எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஹம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சார்கிட்ட வந்து கேட்டேன், நான் வந்துட்டு கார்த்திகேயன் சார்கிட்ட வந்து கேட்டேன், சூப்பராக இருக்குது சார் சாங்கெல்லாம் இதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு அருமையான சாங்கும் கூட இதில் இருக்குது. படம் வந்து நல்லா வரும் அப்படின்றது என்னோட இது. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஆனால் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக இப்போ ஒண்டி முனியும் நல்லா படணும் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுகவனம் சார் அவர்களே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த ஒண்டி முனியும் நல்ல படமும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஏன்னா எல்லா ப்ரெஸ்லையும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ வந்துச்சு. அது மிகப்பெரிய எனர்ஜிக்காக இருந்துச்சு. அடுத்து நம்ம கார்த்திகேயன் சார் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜேனரில் எல்லா ஜேனர்லையும் பண்ணுறாரு. ஹீரோவும் பண்ணுறாரு, வில்லனாக பண்ணுறாரு, குணச்சித்திர நடிகராகவும் நடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இவர் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அதுவும் பயங்கரமான வில்லனாக கலக்கியிருக்காரு. அறுவடை படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு. நடிகர் ராஜசிம்மன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதலாவது எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரையும் காக்க வச்சு லேட்டாக வந்துட்டேன். வர வழியில் வண்டி கொஞ்சம் பிரச்சனை, மழை, நம்ம மெட்ரோனால ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க, பள்ளத்தில் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம சித்தி பையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அதில் வந்தோம். அதுவுமே மூழ்கிற அளவுக்கு வெளியில் தண்ணி ஓடுது. தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க எல்லாரையும் காக்க வச்சதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். அதுக்கு நான் அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜெயன் வந்து வரிசையாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார், எங்கே இருக்கீங்க எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு. அவருக்கும் மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அமெரிக்கன் யூனிவர்சிட்டியை வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல மனிதருக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும். அது அவருக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானேங்க, ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது அவருக்கு அவங்க கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கோம், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நம்ம முக்கால்வாசி பேர் இதில் இருக்கிறோம். இந்த அறுவடை படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்காக ப்ரொடியூசருக்கு, கோ டைரக்டருக்கு, கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை மேபி இந்த மந்தில் முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக வந்து நல்லபடியாக தேட்டரில் ஓடி உங்களுக்கு நல்ல பேரையும் பணத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கும் சார். அது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஜெயன் சாரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இக்கட்டான போராட்டமான ஒரு விஷயம். எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும். ப்ரொடியூசருக்கு அடுத்தது அவர் இருந்து நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு. அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ரெண்டாவது, ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்.
பேமெண்ட்டாக இருக்கட்டும், நான் எல்லா ப்ரொடியூசரை பற்றி பேசினாலும் அந்த ப்ரொடியூசர் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் பேமெண்ட் விஷயத்தில் நம்ம ப்ரொடியூசர் மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் பார்க்குறது அரிது. சரிங்களா? ஏன்னா வரவங்க பாவம் அவங்க வயிற்று பசிக்காக தான் வந்து நடிக்க வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொள்கைக்காக நடிக்கிறேன், அதுக்காக நடிக்கிறேன், இதுக்காக நடிக்கிறேன். அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்ட பிரச்சனை. என்ன பேசியிருக்காங்களோ அந்த சம்பளத்தை வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுத்து வரவங்களை ஊக்கப்படுத்துகிறாரு. அதுலேயே புரியுதுங்களா? அது பண்ணாலே நடிக்கிறவங்க இன்னும் நல்லாவே நடித்து கொடுப்பாங்க. நடிக்கிறவங்கள மட்டும் இல்லை சொல்கிறது, மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கவங்க அவங்க வயிற்றுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கும்போது அவங்களோட வேலை வந்து சிறப்பாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வந்துட்டுருக்கு. இந்த படம் அதுக்காகவே வெற்றி அடையணும். நல்ல மனசுக்காரன் கண்டிப்பாக வெற்றி அடையணும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக திரைத்துறையில் இனிமே வரக்கூடிய படங்களில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் வலம் வரப்போகிற நம்மளுடைய நடிகர் கதாநாயகர் அறுவடை படத்தின் கதாநாயகர் திரு கார்த்திகேசன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கங்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாரா வந்து ஜனவரி 3 ரிலீஸ் பண்ணோம். நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அது அடுத்தது 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இரவு போகிறவன் ஒரு படம் பண்ணேன். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அடுத்தது மிடில் கிளாஸ், இப்போ ஒண்டி முனி நல்ல படம், நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, அருமையாக கொடுத்துருக்கீங்க. எல்லா பத்திரிகைகளும் மீடியா, யூடியூப்பு எல்லாமே பத்திரிகைகளும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது வந்து இந்த வருஷமே எனக்கு பார்த்தீங்கன்னா 4 படம், அடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போகும்னு நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சின்ன விஷயம். ஏன்னா நான் வறுமையிலேருந்து வந்ததுனால நம்மளால் சம்பாரிச்ச காசை நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுக்க, நமக்கு வச்சுக்காமல் அதை கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தா நான் செய்கிறேன். என்னென்னா கலை நிறையா எல்லாருக்குமே கொடுக்கும், அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்புகளை தேடி நான் 20 வருஷம் கழித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாராலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுனால தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன். எந்த படம் கிடைச்சாலும் நான் நடிக்க ரெடியாக இருக்கிறேன், நல்ல கேரக்டராக இருந்தால். அறுவடை படத்தை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வர்றதில்ல, பாட்டு கேட்டால் நிற்கிறதில்ல. என்னுடைய படத்தில் 4 பாட்டு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல அந்த பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஹீரோ மெட்டீரியலாங்கிறத நீங்கள் அந்த படத்தில் அறுவடையில் பார்ப்பீங்க. என்னுடைய ஃபைட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிப்பீங்க. ரொமான்ஸ் பற்றியும் சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய மேக்கப் மேலே சொன்னாங்க, சார் அந்த பொண்ணு வெள்ளைன்னு இருக்குது, நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க, எப்படி சார் மேட்ச் ஆகும்லாம் கேட்டுருந்தாங்க, கிண்டல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து சாரி சார்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துட்டு இருக்குது. எங்களுடைய படத்துக்கு சரவண சார், ராஜசிம்மன் சார், கஜராஜ் சார், என்னுடைய ஹீரோயின் மற்ற எல்லாருமே நல்ல சப்போர்ட். தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாரையும் சொல்லலாம். என்னுடைய டீம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம். ஏன்னா மியூசிக் டைரக்டரும் சரி, நான் லாரா படத்தோட டேரக்டர் மணிமூர்த்தியும் இப்போ தான் இருந்தார், வெளியில் போயிருக்காரு. என்னன்னா என்னோடய டீம் அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணும்போது அந்த ஒரு டீமாக ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிப்போம். எங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதும் இருக்கணும். நன்றி. கான்ட்ரவர்சியாக கேட்காதீங்க நீங்கள். ஓகே டேரக்டர் சார், இந்த வருடம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான டே, ஓகே இயர். சரி, அறுவடை என்ன அறுவடை பண்ணுவீங்க? பணமா, மக்களா, இல்லை அரசியலையா? நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை லாபமாக ஈட்டுன்னு நினைக்கிறோம். என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில் நான் ஒரு முகத்தை ஒரு சினிமாவில் காட்டுவோம்னு நினச்சிட்டு அலைஞ்சு திரிஞ்ச போது எனக்கு மாதிரி ஒண்டிமணி படத்தில் ஒரு தாட்டை ஃபுல் ஒரு கேரக்டரை கொடுத்து எனக்கு திரையை முழுக்க பார்த்து நல்ல பேர் கிடைக்க வச்சுருக்காங்க வச்சிங்களா. அதுக்கு நான் ஒரு பாராட்டணும். இந்த உழைப்புக்காக தான் நான் 20 வருஷம் வெயிட் பண்ணினேன். நான் நடித்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், நானே வாய்ப்பை உருவாக்கினேன். ஆனால் நான் வாய்ப்பு உருவாக்கும் போது எனக்கு இந்த வருஷத்தில் 4 படம் கிடச்சிருக்கு, டாக்டர் பட்டம் கிடச்சிருக்குது. இதோட எனக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சினிமாவில் பாசிட்டிவ் ரோல் பண்ணால் சீக்கிரம் மேலே வர முடியுமா? நெகட்டிவ் ரோல் பண்ணால் எந்த ரோல் இருந்தாலும் நல்லா பண்ணால் மேலே வரலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா நெகட்டிவ் பண்ணால் ஹீரோயினை கூட வந்து சீக்கிரமாக வந்து கையை பூச்சி எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி நெகட்டிவ்ல வந்துடுவாங்க. சரி, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை எனக்கு அதுக்குள்ளே போக விரும்பல. சொல்லுங்க சார். இப்போ ரீசெண்டாக அந்த ஒன்று முனியும் நல்லா பாடணும். ஆமாம், உண்மையாகவே அதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. எல்லாம் குறிப்பாக நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அதாவது இப்போ உங்கள் படங்கள் இல்லாமல் இந்த மாதிரி அடுத்தவங்களோட படங்கள்லையும் இப்போ நீங்கள் ஹீரோவாக ஒரு பக்கம் நடிக்கிறீங்க. சரி, ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண லாரா படத்தில் வந்து லாரா போலீஸ் கேரக்டர் பண்ணி அதுதான் எனக்கு கண்ணுக்குள்ளாரே நின்னது. அந்த கேரக்டர் அப்படியே இதில் பாதிச்சுது. இந்த உங்கள் கண்களை வந்து அப்படியே பேசுது. பொதுவாக கதாநாயகன்
கதாநாயகிகளுக்கு தான் கண்கள் பேசும். சரிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நாயகரா நடிகரா பேசுறது வில்லத்தனத்துக்கும் கரெக்டா இருக்குது. சரி சரி. இது நீங்க தானே எங்களால் நம்ப முடியல. அது நான் தான் அது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கிறதுக்காக தான் எல்லா விதமான ரோலும் எடுத்து நடிக்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முகத்தை திரையில காட்ட மாட்டோம்னு லட்சம் பேர் இந்த கோடம்பாக்கத்தில் சுத்திட்டு இருக்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விட்டுவேனா? நான் விட மாட்டேன் இல்லையா. நடிக்கணும் தானே வந்தீங்க? ஆமாம், நடிக்கணும் தான் வந்திருக்கேன். இல்லை சார், எனக்கு உண்டான இப்போ என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். நான் நடிக்கணும் மட்டுமே வரல, எனக்கு பாட்டு எழுத தெரியும், பாட்டு பாட தெரியும், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதை நீங்கள் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. நான் நடிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படத்தில் 2 சாங் நான் தான் எழுதியிருக்கிறேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது நான் நடிச்சிருக்கிறேன். கதை அந்த படத்தில் என்னுடைய கதை தான் அந்த படத்தில். அதே மாதிரி என்னட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறத வந்து நான் வந்து வெளியில் சொல்லி வாய்ப்பு தேடுறதில்ல. என்னட்டுடைய காலத்தில் நான் விளையாடணும்னு நினைக்க ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நீங்கள் காரைக்கால் பகுதியிலேருந்து போய் கோயம்புத்தூரில் தொழிலதிபராக கொலைச்சிட்டு இருக்கீங்க. சரி. படத்துக்கு அறுவடைன்னு பேர் வச்சிருக்கீங்க. உண்மைதான். இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழையில் போட்ட பயிரையும் கவர்ந்து பண்ண முடியல, படத்தையும் கவர்ந்து பண்ண முடியல. இந்த டயத்தில் அறுவடைன்னு பேர் வச்சிருக்கீங்களே, அது அறுவடை என்பது விவசாயத்துக்கு மட்டுமே நீங்கள் சொல்கிறது இல்லை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அந்த சமூகத்தில் அதை அறுப்போம். அப்படி ஒரு சம்பவம் தான் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற சம்பவம். அது எப்படி இந்த சமூகத்தை பாதிக்குது, அது எப்படி ஒரு ட்ராவல் ஆகுங்கிறது தான் ஒரு கமர்ஷியலாக, பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ராஜேந்திரா சார், சார் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாழ்வாதாரத்துக்கு தான் வந்து நடிக்க வரோன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து சினிமாவில் நடிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சரியாக நடிக்கிறதுலன்ட்டு ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் கூத்துப்பாட்டிலேருந்து எல்லாமே வந்து நடிக்க வந்து கற்றுக்கிட்டு தான் வந்தீங்க. ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து சினிமாவில் வந்தால் ஒரு அளவு வந்து, ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட்டும் தாண்டி போயிடுது, எல்லாமே விஷயம் போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. டேரக்டரோட கஷ்டம் புரியும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு ஜெனர், நடிக்கிறதுங்கிறது வேற ஒரு ஜெனர், அது மாதிரி டைரக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒரு ஜெனர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு துறைங்க. ரீல்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பண்ணுறதை நம்ம இமிட்டேட் பண்ணி அப்படியே பண்ணணும். இது எல்லாருக்கும் வராது. இப்போது அவங்க சிரிக்கிற மாதிரி என்ன சிரிக்க சொன்னீங்கன்னா எனக்கு சிரிக்க தெரியாது, இவர் சிரிக்கிற மாதிரி எனக்கு சிரிக்க சொன்னீங்கன்னா தெரியாது. ஆனால் அவங்க அதெல்லாம் செய்வாங்க. அந்த திறமை அவங்களுக்கு இருக்கும். அந்த ரீல்ஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல சிறப்பாக ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேலே முழு நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய எண்ணங்கள் தவறு. அப்போது யாருக்கு என்ன வரும்னு தெரியும். இப்போது நீங்கள் நாளைக்கு லாரி வாங்குறீங்க, ஒரு பைலட்டை கூப்பிட்டு நீங்கள் லாரிக்கு டிரைவராக போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா அவன் ஃப்ளைட்டு தான் ஓட்ட தெரியும். லாரியோ பஸ்ஸோ இது ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை செய்ய முடியும். அதே மாதிரி தான் ஒரு நடிகர்னா நடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பார்த்து அது என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை பார்த்து அப்படியே நடிச்சிட முடியும். உள்ளேருந்து வரணும். அது வந்து இன்னொருத்தவங்க பண்ணது மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்கன்னா கேமராமேன் கிட்ட போய் அந்த காஸ்டியூமர் காட்டுவாங்க, சார் இந்த காஸ்டியூம் வந்து ஹீரோ கொடுக்க போகிறேன், இந்த காஸ்டியூம் வந்து ஹீரோயினுக்கு கொடுக்க போகிறேன், இதை வந்து கூட நிற்கிறவங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் அது எதை வேணால் கொடுத்துட முடியும்ல, எதை கொடுத்தாலும் பதிவாக தான் போகுது. என்னென்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில வித்தியாசங்கள் தெரியணும், ஒரு சில இடத்துல மேட்சிங்காக இருக்கணும், ஒரு சில இடத்துல யூனிஃபார்மாக தெரியணும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த எந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ அதை வந்து எந்த இடத்துல என்ன நடிப்புக்கு வெளியில் தேவைப்படுதோ அதை வந்து ஒரு நடிகரால் கொடுக்க முடியும், ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்களால கொடுக்க முடியாது. அதுலேயும் வந்து எல்லாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, அதுலேயும் சிறப்பாக நடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க, கண்டிப்பாக இந்த கேள்விக்கு வாய்ப்பே இருக்காது. சார் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, சொல்லுங்கள், ஃப்ளைட்டு ஓட்டுறவனை வந்து லாரி டிரைவர் கூப்பிட்டு வராங்க. ரஜினி சார் வந்து பஸ்ஸு கண்டக்டர் தானே, அவர் நடிக்க வரலையா? சார் அவர் விஜயகாந்த் பையன் படிச்சுட்டு இருந்தார், அவர் நடிக்க வரலையா? துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் நடிக்க வரலையா? அப்போ நடிப்பு கற்றுக்கிட்டா தான் இங்கே நடிப்பு வரும்ன்றீங்களா? அப்படி நான் சொல்லலை, அதை தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கு அது உள்ளேருந்தே வரும், அவங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஃப்ளைட் ஓட்ட தெரிகிறவங்க எல்லாருமே லாரி ஓட்ட தெரிஞ்சவங்களாம் இருக்க முடியாது இல்லைங்களா? கரெக்டுங்களா? கார் ஓட்டுறவங்க, பைக்கே ஓட்ட தெரியாதவங்க கார் ஓட்டுறவங்க இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. ஆனால் பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க கார் ஓட்ட தெரியாதவங்களும் இருக்காங்க, ரெண்டுமே ஓட்ட தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அது மாதிரி தான். எப்போ கார்லாம் ஓட்டுற பைக் ஓட்ட மாட்டியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இதோட பேலன்ஸ் வேறு, அதோட பேலன்ஸ் வேறு, அதோட ஸ்டெபிலிட்டி வேறு, இதோட ஸ்டெபிலிட்டி வேறு. ஒருத்தங்களால் எல்லாத்தையுமே செய்ய முடியும், ஒருத்தங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒண்டி முனின்னு ஒரு படம் வந்தது, ஆமாம், டேரக்டர் இருக்காரு. சிறு படங்கள் நிறைய வருது, ஆனால் தேட்டரில் நிற்கிறதே இல்லையா? ஆனால் நீங்கள் ப்ரெஸ் மீட் மட்டும் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கீங்களே. நானா? எல்லாருமே சிறு படங்களே சொல்கிறேன்.
இல்லை நாங்களும் வந்து எடுக்கிறோம். தேட்டர் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கேயும் பேச மாட்டீங்க சார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன படங்கள் கண்டிப்பாக வரணும் சார், வராமலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அதோட ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா நம்ம போகிறது, அதுக்கு உண்டான சப்போர்ட். இப்போ நான் நடிக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் என்னை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம், சரிங்களா? அவங்களுடைய இப்போ நம்ம பிள்ளைய நம்ம வளர்த்தணும், நம்ம நல்ல ஆளாக்கணும்னு நம்ம நினைப்போம் தானே. அது மாதிரி ஒருத்தங்க அவங்க சக்திக்கு தகுந்த அளவுக்கு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க படத்தை நல்லா ரீச் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்லாம் வைக்க தான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் வரணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை ஓப்பனாக சொல்லணுன்னா, சினிமா துறை வந்து அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் சொல்லுவாங்க, காட்டில் வந்து இந்த அழிந்து வரக்கூடிய மிருகம், இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமா வந்து அழிவை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொண்டு போகணும் இல்லையா, லாங் டேர்முக்கு கொண்டு போகணும், விட்டுறக்கூடாது. இப்போ இங்கே இயக்குனர் சரியாக கதைங்க எடுக்கலைன்றீங்களா தமிழ் சினிமாவில்? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. தமிழ் சினிமா அழிவை நோக்கி தானே போகுதுன்னு சொல்லிட்டு அழிவை நோக்கி போகுது. ஆல்ரெடி ஆண்ட்ரியா கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க, மலையாளத்தில் கதை எழுதி அங்கே கூட செட்டில் ஆகிடலாம் போல் இருக்குன்னாங்க. நான் தமிழ் சினிமான்னு நான் சொல்லவே இல்லை. இயக்குனர்களுக்கு அந்த அளவு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்க? நான் தமிழ் சினிமான்னு சொல்ல தலைவா, நான் பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்கிறேன். சினி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு மொத்தமே. தமிழ் சினிமா மட்டும்தான் நலிவடைந்து கிடக்குதுன்னு ஒரு தகவல். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தாய் இருக்குது, ஒரு தகப்பன் இருக்காரு. அந்த தாய் தகப்பனோட 10 பிள்ளைங்க இருக்குன்னா 10 பிள்ளைங்களும் ஒரே ஹைட்டு, ஒரே உயரம், ஒரே உருவத்தில் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமா ஒரு உருவத்தில் இருக்கும், கன்னடா ஒரு உருவத்தில் இருக்கும். ஏன் நீங்கள் சொல்ல போனால் இதே வார்த்தையை நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, கன்னடா சினிமா உலகம் தான் ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஏற்ற இறக்கங்கள் எல்லா இடத்துலையும் வர்றது சகஜம்தான். ஒரு தொழில்னால் லாபம் வரும், நஷ்டம் வரும். ஒரு குழந்தைன்னா அது ஒரு குழந்தை வேகமாக வளரும், ஒரு குழந்தை குறைவாக வளரும், ஒரு குழந்தை நல்லா சாப்பிடும், ஒன்று சாப்பிட்டாலும் வளராது. அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது மொத்த சினி இண்டஸ்ட்ரியுமே அழிவை நோக்கி பயணத்தில் தான் இருக்குது ஒழிஞ்சு, இது இன்னும் மேலே வளர்ந்து வந்துருங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. இதை வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் உட்காந்து ஓரமாக உட்காந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ப்ரொடியூசர், நீங்கள் லாரா இது பண்ணீங்க. ஆமாம், லாரா பண்ணோம். ஓகே, இப்போ படங்கள், சிறு படங்கள் நிறைய பேர் தெரியாத முகங்கள்லாம் நீங்கள் நடிக்க வச்சு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. தெரியாத முகங்கள் இல்லை, அது எல்லாம் தெரிஞ்ச முகம் தான். அவங்கெல்லாம் கவிதாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மைனாவில் படம் நடிச்சிருக்காங்க, நான் இடையில பார்த்தேன். மைனாவில் நடிச்சிருக்காங்க, தீபா பாஸ்கர் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு புதுமுகமாக தெரியுது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 படங்கள் நடித்தவங்க தான். ஆனால் தேட்டரில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையே. தேட்டரில் ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, படங்கள்லாம் விற்கலாம். ஆமாங்க. ஆனால் ஓடிடி இப்போ நேரடியாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ சிறு படங்கள்லாம் என் தேட்டருக்கே போகிறதுக்கு வழி இல்லை, இப்போ ஓடிடிக்கும் போக முடியாத வழி கொண்டு இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 படங்கள் தவிர மாதிரி 10 படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு படங்கள் தானே வந்திருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 5 படம் 10 படம் தான் வந்து பெரிய படம் வருது. மீதி 300 படங்கள் வந்து சிறு படங்கள் தான் வருது. இந்த சினிமாவை எப்படியாவது காப்பாற்றிலான்னு வரல, எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு தான் எல்லாரும் ஓடுறோம். இப்போ எனக்கெல்லாம் இந்த சினிமா இப்போ பிஸ்னஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சு தான் நான் வர்றேன். எப்படியாவது ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை தான் இல்லையா சார்? டேரக்டர் சார், அதே மாதிரி உங்களை வச்சு வில்லனாவோ கேரக்டரோ ஒரு நல்ல படம் கொடுத்தாரு டேரக்டர். சரிங்க. அவருக்கு வந்து அடுத்து ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்னாம நீங்களே டைரக்டர் அவதாரம் எடுத்ததுக்கான ரீசன் என்ன? இல்லை இப்போ இந்த படத்தோட கதை டிஸ்கஷன்லாம் அந்த டைரக்டரும் கலந்துக்கிறீங்களா? அறுவடை இல்லை, அறுவடை என்பது வந்து என்னுடைய களம் இல்லைங்களா? இப்போ அவர் எடுத்தது ஃபீல் குட் மூவி, ஒண்டிமுனி நல்ல படம்னு எடுத்தது ஒரு ஃபீல் குட் மூவி. அது வந்து வேற ஒரு ஜானர். இது என்னோட இது கொஞ்சம் ராவாக இருக்கும். என்னன்னா இது வந்து கண்டென்ட்டு மட்டும் இல்லாமல் என்னையும் நான் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக காமிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு படம். இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் இந்த படம். நீங்கள் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா, ஏதாவது தீபாவளி பொங்கலில் வந்து ஒரு படம்னா ஒரு 4 ஃபைட்டு, 4 பாட்டு, காமெடி, ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் கேட்பீங்க இல்லைங்களா? அதை மாதிரி நான் வந்து இந்த படம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒண்டிமுனியோட இது பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி. இல்லை, நான் உங்களை எடுக்க வேணாம்னு சொல்லல. இது இப்போ லாரா டைப் மாதிரி. லாரா டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். இது வந்து கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். நீங்கள் அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்லுங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜசிம்மன் சார் எங்களுக்கெல்லாம் தெரியும், சாலிகிராமத்தில் அவரோட பேர் புகழாய்ந்தவர். அதாவது சினிமாவில் சம்பாதிச்சுட்டு எங்கேயாவது போய் தான தர்மம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் சினிமாக்காரங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தவர்னு வச்சுக்கோங்களேன். மதியானம் வயிற்று பசி ஏறுறதுக்கு அவர் கூட இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கும் அந்த பண்பு ஏற்கனவே இருக்கு, நம்ம மேல உங்கட்டும். நான் என்னோட கேள்வி அது இல்லை,
நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரும் நடிச்சிருக்கிறாரா சார்? அவர் ஃபைட் மாஸ்டர். ஆமாம், ஃபைட் மாஸ்டர் நடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே கருப்பா வாங்குத்தோங்க இருக்கு. இல்லை ஏன்னா தீபா பாஸ்கர் கூட ஒன்லி ஹீரோயின் மட்டும்தான் கலராக போதும், நம்ம எல்லாம் கருப்பு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்களா? கலராக இருப்பாங்க, கவிதா கலராக இருப்பாங்க, கஜராஜ் சார் கலராக தான் இருப்பார், இந்த படத்தில் எம்எல்ஏ கேட்ட ஒருத்தர் கலராக தான் இருப்பார். நீங்கள் வந்து அந்த கதையை களம் பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி. இன்னொன்று, தமிழர்கள் எப்போதும் கருப்பு தானேங்க. தமிழர்கள் இப்போ ரஜினிகாந்த், விஜயகாந்த், நீங்கள் தமிழர்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரவண சார், விஜய் சேதுபதி எல்லாம் கருப்பு தானே, நிறங்கள் கிடையாது. ஒருத்தனுடைய கதாபாத்திரங்கள் வந்து அது சரியாக அமைஞ்சிருச்சுன்னா கலரை யாரும் பார்க்க மாட்டாங்க, கதையை தான் பார்ப்பாங்க. இளையராஜா சார் கூட கலரை பார்க்குறீங்களா இல்லை இசையை பார்க்குறீங்களா? இசையை தானே பார்க்குறீங்க. அதுதான். ஏன்னா என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு இல்லையா? ஏன்னா என் படத்துடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்திருக்குன்னு சொன்னேன். லிரிக்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்குது. நான் பெரிய இப்போ என்னென்னா, இப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய காலகட்டங்களை பார்க்கும்போது நான் 95லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு 6 படம் வரும். 6 படத்துலையும் இளையராஜா சார் தான் மியூசிக் வரும். எல்லா படத்துலையும் 6 பாட்டு இருக்கும், ஹிட்டாக இருக்கும். 6 படத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட்டும் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி 6 படமும் நம்ம படத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வர்ற படங்களை பார்த்தா தீபாவளிக்கு வந்த படங்களை ஒரு படம் போய் பார்க்குற மாதிரி கூட இல்லை இன்றைக்கி சூழல் இருக்குது. ஏன்னா மியூசிக் டேரக்டர்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ ஒரு பாடலுக்கு கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. என்ன காரணம் வருது தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய பயணங்கள் பண்ணாதான் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். எல்லாம் ரூமில் உட்காந்துக்கிட்டே நம்ம விஷயத்தை தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. நிறைய பயணப்படும் பொழுது தான் நமக்கு வந்து கற்பனைகளும் சில விஷயங்களும் நமக்கு உருவாகும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்து மியூசிக்லேயும் இறங்கிடுங்க போட்டிருக்கு. இல்லை இல்லை சார், என்ன அப்படி இல்லைங்க. நமக்கு அதுவும் தெரிஞ்சதுன்னா நம்ம விளையாடி பார்க்கணும். இன்னொருத்தவங்க எனக்கு களை அமைச்சு கொடுக்கல. இது என்னுடைய களத்தில் வந்து அதை நான் வந்து என்னுடைய மணி தான் போடுறேன், ஓன் ரிஸ்க் தான் நான் எடுக்கிறேன். அதுவும் எனக்கு கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இப்போ நிறைய பெரிய 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 படத்துக்குலாம் வந்து ஹீரோயின் வந்து ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க. சரிங்க. சிறு படத்துக்கும் வரமாட்டாங்க. இதை நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள் படத்துக்கே ஹீரோயின் வரல, எதனால வரல, ஏன் வரல? இது வந்து இது திடீர்னு எனக்கு டாக்டர் ஓட்டம் கொடுத்தாங்க. திடீர்னு சொன்னாலும் அவங்க பாம்பேயில் இருக்கிறாங்க, அதெல்லாம் வர முடியல. ஆடியோ லான்ச்சில் அவங்கள கண்டிப்பாக வருவாங்க. போன மாதம் கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட்டு கண்டிப்பாக வச்சுன்னா அவங்க நல்லாவே ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுத்தாங்க. அவர் சக்தி சாரணம் சாருக்கு தெரியும். நீங்கள் அதை பார்க்கலீங்களா? பார்க்கல. கண்டிப்பாக வருவாங்க. அது சார் நீங்கள் சார் நீங்கள் சொன்னீங்க வாழ்வாதாரமே கம்மியாக இருக்குன்ட்டு. சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகுறவங்க, சரிங்களா, நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகுறவங்க, பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆகுறவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆயிட்டாங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நிறைய பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஏன் பிக் பாஸே கூட்டின்னு போகிறாங்க. ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்களை மேக்ஸிமம் யாரும் கூப்பிட்றது இல்லை. அதை பற்றி உங்களோட கருத்து? நான் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு உண்டான ஒரு சின்ன பதிலையும் இப்போவும் சொல்லிடுறேன், இந்த இடத்துலையும் பதிவு பண்ணிடுறேன். என்னென்னா, நீங்கள் ஏன் ரீல்ஸ் எடுத்தவங்களுக்கு அவங்கள ஏன் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்கன்னு கேட்டிங்க இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வியூவர்ஸ் வந்து நம்ம படத்தை பார்ப்பாங்கன்னு ஒரு மாயை இவங்க மனசுக்குள்ளே இருக்குது. கிடையவே கிடையாது. என் பாக்கெட்டுக்குள்ளே 10 லட்ச ரூபா வந்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன்னா கண்டிப்பாக தரமாட்டேன். 10 லட்ச ரூபா வச்சுருக்கவங்க கூட இருக்கங்கிறதுல உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஏன் எனக்கு ₹1 ஒரு டீ வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு பெருமை. இப்போ உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கேன்னா நான் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தேன்னா அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அதில் ஒரு திருப்தி இருக்குது. என் கூட நீங்கள் பழகலாம், நானும் உங்கள் கூட பழகலாம், சரிங்களா? என் பாக்கெட்டில் 10 லட்ச ரூபா வச்சுட்டு இருந்துட்டு ₹1 உங்களுக்கு நான் செலவு பண்ணாமல் இருக்கிறதுல என் கூட இருந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம சமூகத்தில் எத்தனையோ பேர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இவன் அத்தனை கோடி வச்சுருக்கான், இத்தனை கோடி வச்சுருக்கான், அவன் பின்னாடி அலைஞ்சவங்களாம் எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். இல்லை சாகி, நான் சொல்கிறதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேங்க. ஏங்க பாவம், சரிங்களா? என்னமோ பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 10 பைசா பிரயோஜனம் இல்லாது. அதே மாதிரி கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்கங்கிறக்காக அவங்கள வச்சு நீங்கள் படம் எடுத்தால் கண்டிப்பாக ஓடுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா செல்போனில் ரீல்ஸ் பார்க்குறவன் செல்போனில் படம் வந்தால் தான் பார்ப்பான். இந்த வாரம் ஐபிஎல்னு ஒரு படம் வந்தது, சரிங்களா? அதில் வந்து டிடிஎஃப் வாசன் தான் வந்து ஹீரோ. அவருக்கு மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர் படமே ஓடல. இது நீங்கள் வந்து சொன்ன ரிசல்ட்டு. நான் வந்து இதனால தான் இது ஓடலன்னு நான் சொல்லலை. சத்தியமாக எனக்கு டிடிஎஃப் வாசன் நடித்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா சினிமா நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி, வச்சுங்களா? என்ன தெரியுங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ இருக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படம் வந்து எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. ஆனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. டிவியில் படம் பார்க்குற கூட்டம் வேறு, செல்ஃபோனில் பார்க்குற கூட்டம் வேறு, தேட்டரில் பார்க்குற கூட்டம் வேறு, சரிங்களா? இப்போ நீங்கள் இப்போ கேட்டிங்களா, அது என்ன கேட்டிங்க? அங்கீகாரம். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சினிமாவில் நடிக்கிறேன் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது வந்து இதை ஒரு தொழிலாக வச்சு பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து அவங்க ஒரு சம்பளம் தரணும்.
அந்த சம்பளம் நம்ம வாங்குகிறோம். அப்போ நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு உண்டான காசு அவங்க தரணும். அப்போ காசு கொடுத்தா தான் அந்த இடத்துக்கு போகும். நானுன்னு இல்லை, எந்த நடிகராக இருந்தாலும் எந்த நடிகையாக இருந்தாலும் அதுதான். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்றீங்கன்னா அவங்க ரீல்ஸ் பண்ணுறவங்க சினிமாவாக அதை வந்து ஒரு தொழிலாக அதை வந்து காசுக்காக அப்படின்னு பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அதை ஜாலிக்காக பண்ணுறாங்க. அதில் பணம் வர வைக்க முடியும். என்னென்னா அது எடுக்கும்போது அது ஒரு தொழிலாக நினச்செல்லாம் பண்ணுறதில்ல, அது ஒரு ஹாபியாக நினச்சி ஜாலியாக ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்கள ஒரு கௌரவத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்கன்னா அவங்க பெருசாக அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சீஃப் கெஸ்ட்டாக போகிறதே ஒரு பெருமை, அதுக்காக வந்துடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்கள தான் கூப்பிடுவாங்க, இவங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சினிமாக்காரங்க யாரும் ஒன்றும் அழிஞ்சு போக போகிறதில்ல, ஆச்சுங்களா? அதே மாதிரி அவங்கள சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டனால அவங்களும் ஒன்றும் பெரிய ஆளாக வளர்ந்துட போகிறதில்ல. இதில் எல்லாமே ஒரு மாயை தான் தலைவா. விவசாயம் பண்ணும்போதும் அறுவடை பண்ணும்போது கூட சில இதில் கையில் காயம் போடும் இல்லையா? இல்லை சில நேரங்களில் வந்து அடுத்த வாயில் அறுத்தாக்கா வேற மாதிரி நடக்கும் இல்லையா? நம்ம வாயில் நம்ம அறுத்த காயம் படாது, அடுத்த வாயில் அறுத்தோம்னா கமர்ஷியலாக இருக்கும், கொலவெறியாக இருக்காது. நீங்கள் இப்போ பார்த்த ஒரு சினிமா சொன்னோம் இல்லையா, அழிவு நோக்கி போகிறதுன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வேற வேற களமாக மாறிக்கிட்டு இருக்கும். சினிமா ஸ்க்ரீன் இருக்கும், களம் மாறிட்டே இருக்கும். என்னென்னா இன்றைக்கி என்னென்னா எல்லாம் ஃபேஸ்புக்கு செல்ஃபோனில் பார்த்துட்டு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து நடிக்க வந்தாங்கன்னா ரொம்பலாம் நிற்க முடியாது, களத்தில் நிற்க முடியாது. இந்த வருஷம் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நான் 5-6 படம் வெளியில் பண்ணிட்டேன் இல்லைங்களா? டேலண்ட் இருந்தாலும் தான் பயணிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் பண்ணுறதுனாலையோ நீங்கள் இன்ஸ்டாவில் பண்ணி வெளியில் போகிறதுனாலையோ நீங்கள் அவங்க வர்றதுனால வந்து நமக்கெல்லாம் ஒரு நடிகர் எப்போதுட்டு இருப்பாங்க. இப்போது சினிமா வந்து அழியாது, அது வேற வேற களமாக மாறிக்கிட்டு இருக்கும். இன்னும் என்னுடைய படங்கள் எல்லாம் வந்து உண்மை சம்பவங்கள் வச்சு தான் எடுத்திருக்கிறோம். உண்மையாக சம்பவம் தான். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது எங்கள் ஊரில் நடந்தது, இப்போ சமீபத்தில் நடந்த சப்ஜெக்ட் வச்சு தான் எடுத்திருக்கிறோம். இது உண்மை சத்தியம். இது நீங்கள் லாராவும் முன்னே நடந்தது. இது வந்து நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. பார்த்துட்டு இது உண்மை சம்பவம் தான் வச்சு எடுத்திருக்கிறோம். சார் ஒன்றே மணி டேரக்டர் சார், உங்களுக்கு தான் கேள்வி. அருமையான படம் கொடுத்தீங்க, அது எதிர்பார்த்த அளவுக்கு போயிட்டு இருக்கா? ரெண்டாவது தேட்டருங்க கிடைச்சதா எதிர்பார்த்த அளவுக்கு? அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க, அதை சொல்லுங்கள் இந்த இடத்துல. இல்லை, ஹலோ சார், நான் முதல்ல எதிர்பார்த்ததா இது எந்த அளவுக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸுக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த லைனில் நான் இருந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் எனக்கு தெரியுங்கிறதுனால இது எங்கே ரெஸ்பான்ஸுக்கும் இங்கே தெரியும். ஓரளவுக்கு போயிருக்கு. நம்ம வந்து பெருசாக நானே வந்து அதிகமாக வேண்டாம், இது செலக்டிவாக தியேட்டராக போட்டு பண்ணிடலாம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்து ரொம்ப எனர்ஜிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். போயிட்டுருக்கு சார், பேசிகிட்டு இருக்காங்க, நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசுனாங்க. நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. என்னையே இருந்தாலும் நான் வில்லனே கிடையாது, சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். அதான் இந்த பிரதர் நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. இல்லை, போன வருஷம் கழுவேத்தி முருகன் பண்ணேன், ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. மெயின் வில்லனாக தான் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல. எப்படின்னா நம்ம கேரக்டர் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? பர்சனலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வச்சு பேச மாட்டோம். உள்ளே பட்டுச்சுன்னா ஒவ்வொன்றா சொல்லிடுவேன். அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு பிடிக்காது, ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு சில படங்கள் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு போகும்போது ஒரு டைரக்டர்லாம் சொன்னார் என்கிட்ட, ஐயோ அந்த ஆள் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னாங்க, பயந்துக்கிட்டே தான் உங்களை கூப்பிட்டோம், பார்த்தா நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சாஃப்டாகவும் இருப்பேன், ஹார்ஷாகவும் இருப்பேன், எல்லாமே கலந்துருக்கும். ஒரு மனுஷன் தானே நான், எல்லாமே இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி அவங்க கூப்பிட்டு அவங்கள யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வேறு ஏதாவது ஆதாயம் இருக்கும் தலைவா. இல்லாட்டி அவங்க பண்ண மாட்டாங்களே. நம்மளுக்கு போடுறத விட அவங்க அதில் பெட்டராக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் அவங்க வாழட்டும், பார்த்துக்கோ. நமக்கான களம் வரும்போது நம்ம ஆடுவோம்.
சத்தியமாக அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது. நான் என்ன தெரியுங்களா நினைப்பேன், எனக்குன்னு ஒரு கால் வரணும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கால் அட்டன் பண்ணி அதை ரெஸ்பாண்ட் பண்ணி நான் போய் அந்த ஒர்க்கை பண்ணுவேன். வராத காலுக்கு நம்ம போய் ட்ரை பண்ண முடியாது தலைவா. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் அப்படிங்கிறது பக்கத்தில் இயக்குனர் 2 பக்கம் இருக்காங்க. நான் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் 2 பேருமே அப்ஜெக்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டுறீங்க, உங்கள் செலவில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் உங்களுக்காக ஒரு வீடு கட்டுறீங்க. இங்கே கதவை எப்படி வைக்கணும், ஜன்னல் எப்படி வைக்கணும், டிசைன் எப்படி வைக்கணுங்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் ஒரு கதவை வைக்கும்போது, டே இந்த கதவை வைக்காதரா, இந்த இடத்துல இரும்பு கதவை வைடான்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு? ஏற்றுக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? 90% ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வீடு இப்படி தான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். மரத்தில் பண்ணுற டிசைன் மெட்டலில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை அவங்களால மாற்ற முடியாது. இது ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். ஒன்று அவங்க சம்பளம் இல்லாமல் நடிக்கலாம், இல்லாட்டி அவங்க பணம் கொடுத்து நடிக்கலாம், இல்லாட்டி அவங்க பணம் வாங்கி நடிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அதனால அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு, அந்த இடத்துல என்ன நீங்கள் போடுங்க நம்ம போய் கேட்குறது தப்பு இல்லையா? கேட்டால் அது கிடைக்குமா? அதனால நம்ம கேட்குறது இல்லை. நம்மளை நோக்கி வரக்கூடியதை கம்பல்சரி நம்ம கேட்ச் பண்ணுறோம், கரெக்டாக நம்ம அதை வந்து ப்ளே பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துல இன்னார் சரியாக நடிக்காமல் இருக்காருங்க வாயில் சொல்லுவாங்க, ஸ்க்ரீனில் நான் கேட்குறேன். மக்களாக ஆஸ் ஆடியன்ஸாக நீங்கள் எல்லாருமே கூட பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல இந்த இன்னார் வந்து ஒழுங்காக நடிக்காம விட்டார் இந்த படத்துலன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது? பண்ண மாட்டேன். என்னை நம்பி எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த காசுக்கு உண்டான வேலையை நான் கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் வெளியே போவேன், சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து ஹை ரேட்டில் தான் பண்ணுறோங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறோம். அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கும், சரிங்களா? ஒரு வாய்ப்பு வரும்போது வரும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் கேட்டிங்க, 2 படமும் ஒன்றே தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். பெரிய பட்ஜெட் படம்னு என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, தம்பி பார்த்துக்கோ, இந்த இடத்துல இவர் தான் ஹீரோ, உனக்கு ஒரு லைஃபாக இருக்கும், சம்பளம் கம்மி பண்ணி நடிம்பாங்க. சின்ன பட்ஜெட் படம் வந்தால், சார் சின்ன பட்ஜெட் படம் சார், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் சார் அப்படிம்பாங்க, சரிங்களா? எங்கே போனாலும் இதே தான் நடக்க போகுது. அதனால் இதெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன, அங்கே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் மாறும், உங்களுக்கு வந்து உங்களோட வசதிகள் மாறும். உங்களுக்கு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, இதில் கொஞ்சம் சின்ன ரூமில் போட்டிருப்பாங்க. வண்டி வந்து பெரிய வண்டியாக கொடுப்பாங்க, இதில் சின்ன வண்டியாக கொடுப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காதுங்க. சோசியல் சர்வீஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கிறாரு. அதாவது சாப்பாடு அது அவர் செய்கிறாருங்க. இது ஏன் கொடுத்தாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன் இல்லைங்களா? கொடுக்குறது எப்போதுமே வாங்கிக்கணும். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதான் சரி. ஏன்னா இன்றைக்கி நல்லது கெட்டது கூட நீங்கள் கான்ட்ரவர்சி பற்றி பேசிட்டே இருக்கீங்க. எப்போ தான் என்ன தான் கேட்பீங்க. நான் சொல்கிறது என்ன வேண்டான்னு சொல்கிறேன், நீங்கள் எப்போதும் என்ன தான் கேட்பீங்க, எனக்குலாம் தெரியும். அது இல்லைங்க, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் அடுத்த எலெக்ஷன்லாம் வருது, என்ன நிறைய விஷயங்கள்ல நீங்கள் பேசலாம். ஹீரோ சார், ஒரு क्वेश्चन உங்ககிட்ட ஒரு கேளுங்க. ஹீரோ சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்க வந்துட்டு மியூசிக் அண்ட் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல அறுபடை படத்துல வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? ஓ மனசுல நானா சாஞ்சிடும் தூணா ஓல மரியாத சின்ன பிள்ளைதானே மலர் வாடாம மனம் போகாதே ஏன் உசுரே ஏன் உசுரே ஏன் உசுரான உசுரே ஆகாயம் பாடல் வரிங்க யார் சார் எழுதுனா? நான் தான் எழுதுனேன். நீங்க தான் எழுதுனீங்களா? ரொம்ப அருமையா இருக்கு சார்.